அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஒரு +2 முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட காலேஜஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்ஸாமினேஷன்ஸ் மற்றும் நேஷனல் லெவலில் முக்கியமாக இருக்கக்கூடிய கல்லூரிகள் பற்றின தகவல்கள் கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் எந்த கல்லூரியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IIIT பெங்களூர். ஸோ IIIT பெங்களூரில் நம்ம ஏன் ஜாயின் பண்ணணும், அந்த கல்லூரியில் சேர்ந்தால் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ், அந்த கல்லூரியில் எப்படி அட்மிஷன் ப்ராசஸ், என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, இதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ IIIT பெங்களூர், நம்ம IIITனாலே நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 33 கல்லூரிகள் வரைக்கும் இருக்குது. அந்த கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங் கீழே வரும். இதுதான் காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். இது இல்லாமல் இன்னொரு செட் ஆஃப் IIITs இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்வி நிறுவனங்கள்ங்கிறது இந்த IIITsங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அண்ட் செமி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். அதாவது பாதி பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டாருக்கும் மிச்சம் ப்ரைவேட் செக்டார்ஸும் 2 பேரும் சேர்ந்து இந்த கல்லூரிகள் நடத்திக்கிட்டு வர்றாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா IIIT ஹைதராபாத் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு மற்ற பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, இதேமாதிரி மற்ற IIITs என்ன சார் இருக்குது, ஜோசா கவுன்சிலிங் கீழே வராத மற்ற IIITs பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த IIIT பெங்களூருங்கிறது எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த IIIT பெங்களூரில் ஜாயின் பண்ணுறதுக்கான முக்கியமான அப்ளிகேஷன் டேட்டை பார்த்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 16ஆம் தேதி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜூன் 3, 2024க்குள்ளே நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்கலாக இந்த IIIT பெங்களூர் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற இந்த கல்வி நிறுவனமானது பார்த்தீங்கன்னா 1998 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம். இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் பியூர்லி அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்லூரியில் நீங்கள் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி அட்மிஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா JEE அப்படிங்கிற JEEங்கிற எக்ஸாம் மூலமாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. JEE மெயின் 2024 கம்பல்சரி எழுதினவங்க மட்டும்தான் இந்த கல்லூரியில் இந்த வருஷம் ஜாயின் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், DSAIங்கிறாங்க, அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க. அதுபோக 2 இன்டகிரேட்டட் எம்டெக் ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்க. இன்டகிரேட்டட் எம்டெக் ப்ரோக்ராம்ஸ் வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஒன்று வச்சுருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் எம்டெக் ECE ஒன்று வச்சுருக்காங்க. இந்த கல்லூரிக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது 1000 rupees வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக இந்த கல்லூரியில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எத்தனை இன்டேக் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் 120 பேர் ஜாயின் பண்ணலாம். ECE டிபார்ட்மெண்ட் 30 பேர், டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 60 பேர், இன்டகிரேட்டட் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 30 பேர், இன்டகிரேட்டட் எம்டெக் ECE 30 பேர், மொத்தம் 270 பேர் ஒரு வருஷத்தில் இந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் BE BTech சேர்ந்தாலும் சரி, இன்டகிரேட்டட் கோர்சஸ் சேர்ந்தாலும் சரி, இட் இஸ் பியூர்லி அண்ட் ரெசிடென்சியல் ப்ரோக்ராம்ங்கிறாங்க. ரெசிடென்சியல் ப்ரோக்ராம்னா நீங்கள் கம்பல்சரி அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டல், நீங்கள் பெங்களூரே இருந்தாலுமே கூட நீங்கள் கம்பல்சரி அங்கே 4 வருஷமோ இல்லை இன்டகிரேட்டட் எம்டெக் 5 வருஷமோ கம்பல்சரி ஹாஸ்டல் ப்ளஸ் மெஸ்ஸில் கம்பல்சரி அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கல்லூரியில் சேர்ந்தால் கல்லூரியோட கல்வி கட்டணங்கிறது எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பிடெக் கோர்சஸ்க்கு சொல்கிறேன். ஸோ பிடெக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸுங்கிறது முதல் 2 வருஷத்துக்கு பர் செமஸ்டர் 2,30,000 ரூபாய். அதாவது ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 4,60,000 ரூபாய் கட்டணும். முதல் வருஷம் 4,60,000 ரூபாய், 2வது வருஷம் 4,60,000 ரூபாய், 3வது வருஷம் மற்றும் 4வது வருஷம் பார்த்தீங்கன்னா 2.76 lakhs பர் செமஸ்டருங்கிறாங்க. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வருடம் 5,12,000 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு சேர்த்து 20,24,000 ரூபாய் காலேஜ் ஃபீஸ் மட்டுமே இவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அதுபோக இன்டகிரேட்டட் எம்டெக் ப்ரோக்ராம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது சேம் தான். 5வது வருஷம் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் செமஸ்டர் 3,04,000 ரூபாய் கட்ட சொல்கிறாங்க. ஸோ இன்டகிரேட்டட் எம்டெக் சேர்ந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 26,32,000 ரூபாய் ஃபீஸுங்கிறது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுபோக ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது ஒரு செமஸ்டருக்கு, ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது ரூம் ரெண்ட்டை மட்டும் சொல்கிறேன், 39,000 ரூபாய் பர் செமஸ்டருங்கிறாங்க. மெஸ் பில்லுங்கிறது 28,800 ரூபாய் பர் செமஸ்டருங்கிறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கான ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் பில் மட்டும் 1,40,000 ரூபாய் வருங்க. இப்போ 4 வருஷத்துக்கு கணக்கு போட்டுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 26
26 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து நீங்கள் ஒரு பிடெக் ப்ரோக்ராம் முடிக்கிறதுக்கு வரும். ஓகே சார், இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஏன் வந்து இந்த கல்லூரியில் போய் படிக்கணும்? ஒரு 26 லட்ச ரூபா இருந்தால் நம்மளே வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிடலாமே, இல்லை சொந்தமாக நம்மளே நிறுவனங்கள் வந்து வேலை பார்க்கலாமே, இல்லை வேறு ஏதாவது டெபாசிட்ஸ் கூட பண்ணலாம். ஏன் 26 லட்ச ரூபா கொடுத்து இந்த கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ் தாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க கிட்ட இருக்க ரெக்கார்டுங்கிறது கடைசியாக 2022 ரெக்கார்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 2022-23 பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஹையஸ்ட் சேலரியாக அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 65 lakhs per annumங்கிறது வாங்கி கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி. இது வந்து இன்டர்ன்ஷிப் கிடையாது. ஆக்சுவலாக நிறையா வந்து சேலரிக்கும் இன்டர்ன்ஷிப்க்கு வித்தியாசம் இருக்குது, பிளேஸ்மெண்ட்டுக்கும் இன்டர்ன்ஷிப்க்கு வித்தியாசம் இருக்குது. அதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் இந்த கல்லூரியில் படித்த மாணவர் வந்து ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வந்து 65 lakhs சொல்லி வாங்கியிருக்காரு. அதே போக ஆவரேஜ் சேலரிங்கிறது 35 லட்சம் ரூபா வந்து சொல்கிறாங்க. மீடியன் சேலரிங்கிறது 27.3 lakhs per year அப்படின்னு சொல்கிறாங்க, பெர் ஆனம்னு சொல்கிறாங்க. அதே இசி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் சேலரி 65 lakhs per annum, ஆவரேஜ் சேலரிங்கிறது 29.6 lakhs per annum, அதுபோக மீடியன் சேலரிங்கிறது 23 lakhs. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் இவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபீஸ் பே பண்ணி படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்களில் படிக்கிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாலண்டியராக வந்து எஜுகேஷன் லோனுங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுபோக இந்த கல்லூரியில் சரி சார் இவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியல, பட் எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னா அங்கேயே சில ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜேஇ மெயின் வழியாக நீங்கள் வர்றீங்க, இந்த IIIT பெங்களூரில் சேரக்கூடிய ஜேஇ மெயினில் ஃபஸ்ட்டு 5 மாணவர்கள் இந்த பெங்களூர் கேம்பஸை சூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% டியூஷன் ஃபீஸுங்கிறது ஃப்ரீங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அங்கே நல்லா படிக்கிறீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டர்லையுமே டீன் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். அந்த கல்லூரியோட டீன் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னா 50,000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா பர் செமஸ்டருக்கோ இல்லை வருஷத்துக்கோ வந்து ஃபீஸுங்கிறது ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்குது IIITஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா IIIT பெங்களூர் பற்றின தகவல்கள். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், IIITனா 2 வகையான கல்வி நிறுவனங்கள் இருக்குது. ஒன்று இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது இப்போ நான் சொல்லிட்டு இருக்க கல்வி நிறுவனங்கிறது இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. செமி கவர்மெண்ட் காலேஜ் தான், முழுக்க கவர்மெண்ட் காலேஜ் கிடையாதுங்க. ஏன்னா IIT, NIT, IIIT, GF